இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2018 மாடலு ஹோண்டா சைனு 125. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சைனு. இப்போ போறதா சைனே கிடையாது, 100 சிசில போடுறது. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. 2018 மாடலு BS4 கார்பரேட்டர். BS4 கார்பரேட்டர், டிஸ்க் பிரேக் வர வண்டி. டிஸ்க் பிரேக் வந்தா ரேட் கூட 5000 ரூபா கூட வரும், அவ்வளவுதான். டிஸ்க் பிரேக் புது வண்டிக்கு பழைய வண்டிக்கு எவ்வளவு கூட வரும்? 5000 ரூபா கூட வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வண்டி தெளிவா இருக்கு. BS4 கார்பரேட்டர், ப்ளூ கலர் வண்டி. இந்த ப்ளூ கலர் வண்டியில முக்கால்வாசி அதிகமா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதுல என்னென்ன பொருள்லாம் போகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஃபேட் ஆயிரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபேட் ஆகல. இந்த பின்னாடி பிடிக்கிற கைப்பிடி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கலர் போயிடும். இதுல அந்த கலரும் போல. சோ அதனால பாத்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவா இருக்குன்னு அர்த்தம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு பெஸ்டா சொல்ற வேலை இது பாத்தீங்கன்னா TN 60 நம்பரு. நம்ம செல்வன் தான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காப்ல. டேரக்டா கஸ்டமர்ட்டே தான் எடுத்துக்கேன்றாரு. வியாபாரிட்டே எடுப்போம் பரமக்குடியில, கஸ்டமர்ட்டே எடுப்போம், மெக்கானிக்கே எடுப்போம் அப்படின்றாரு. நிறைய வண்டிகள் இந்த மாதிரி எடுத்துட்டு வராரு. இந்த வண்டிக்கு அவர் சொல்ற வேலை, பரமக்குடியில இந்த வண்டியை வாங்கினா 58 ரூபா சொல்லுவாங்கன்றாரு. ஆனா அவரு பரமக்குடி வண்டியை மதுரையில விற்கிற விலை 52 ரூபா தான் கேட்கிறாப்ல. 2018 மாடலுக்கு தெளிவான வண்டிக்கு. ஸோ நேரில் வாங்க, அதுல இருந்து எவ்வளவு குறைக்குமோ குறைச்சி வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இவ்வளவு தெளிவா கிடைக்காது. ஹோண்டா சைனு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரஸ்ட் எதுவுமே கிடையாது. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. இன்னைக்கு போஸ்ட் போட பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை SKFXல இருக்கு. வேணுங்க கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துருத்துங்க. உங்களோட பழைய வண்டிகளை கூடுதல் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் போடுறா இருந்தா நேரில் நம்ம கடைக்கு வாங்க. இல்ல விற்கணும் அப்படின்னாலும் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல படிக்கலாம். புக்கு பேப்பர் NOC வேணும், புக்கு வேணும், RC புக் வேணும், ஆதார் கார்டு வேணும், NOC இருந்தா NOC வேணும், ரெடி கேஸ் வேணா NOC தேவையில்ல. இது எல்லாமே இருந்தா கொண்டு வாங்க, பார்த்து எடுத்துக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடலு Yamaha R15 வெர்ஷன் 4. மொத்தமே 7422 கிலோமீட்டர் ஓடின வண்டி, தெளிவான வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. ஏன் 58 நம்பரு அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு, ஒரிஜினாலிட்டியா தெளிவா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 19 சிசி வண்டி தான். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி R15 மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா நம்மளாலதான் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஏன் டவுன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க கரெக்டான மார்க்கெட் ரேட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். கம்மியா கொடுக்குறோம்னா கம்மியா கிடைக்கல, கம்மியா கொடுக்குறோம், அவ்வளவுதான். மித்தவங்க மாதிரி நம்ம டிமாண்ட் பண்ணி விற்கிறதுக்கு வேலை இல்லை. ஏன்னா வண்டி டெய்லி 2 வண்டி 3 வண்டி வந்துட்டு தான் இருக்கும் R15. சோ இந்த 2023 மாடல் Yamaha R15 வெர்ஷன் 4 நீங்க ஷோரூம்ல போய் வாங்கினா 2,20,000 வரும். 2023 இன்னைக்கு நீங்க போய் வாங்கினா 2,20,000. 2023 வாங்கினீங்கன்னா 2,10,000. அவ்வளவு இருந்திருக்கும். இதுக்கு உங்களுக்கு பெஸ்டா சொல்ற வேலை 7000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்ற வேலை 1,51,000 சொல்றோம். 1,51,000 சொல்றோம். கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபா குறைச்சு சொல்றோம்? 70,000 குறைச்சு சொல்றோம். 7000 கிலோமீட்டர் ஒன்னாக்காக 70,000 ஒரு கிளாஸ், உங்களுக்கு 70,000 கெயின், அவ்வளவுதான். 1000 கிலோமீட்டருக்கு ஒரு 10,000 போயிட்டே இருக்கு. ஸோ அந்த கணக்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். வாங்க, இதுல இருந்தும் குறைச்சு கொடுத்துடலாம். இப்போ நீங்க ப்ளூ கலர் பாத்துருக்கீங்க, நேரில் வந்தீங்கன்னா மேட் பிளாக் நிற்கும், ரெட்டு நிற்கும், எல்லா கலருமே இருக்கும். ஸோ அதனால நீங்க நேரில் வாங்க. நம்மகிட்ட R15 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வண்டிக்கு மேல இருக்கு. பிடிச்ச வண்டி பிடிச்ச ரேட்ல இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,000 இருந்து 1,65,000 வரை இருக்கு. குவாலிட்டி இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். நீ போஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போறோம். இந்த வண்டி இருக்கும் பாத்தீங்கன்னா மதுரை SKFX இருக்கு. வேற கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துருத்துங்க. உங்களோட பழைய வண்டியில நான் கூடுதல் விலைக்கு விற்கணும், இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டேரக்டா புக்கு பேப்பர் NOCயோட வாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பஜாஜ் ஷோரூம்ல வேலை பாக்குறவரு, அவரே கிட்டத்தட்ட பல பேரை பார்த்திருப்பாரு, பல பேரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாரு, பல டீலர்ஸ் மதுரை கொடுத்திருப்பாரு, வெளியூர்லயும் கொடுக்குறேன்றாரு. ஆனா அவரோட பேர்ல உள்ள வண்டியை நம்மகிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப ஒரு பஜாஜ் ஷோரூம்ல உள்ளவரு, பல டீலர்கிட்ட வண்டி விற்கிறவரு, அவங்க ஷோரூம்ல வரவங்க எல்லாத்துக்குமே அவர் தான் வண்டியை மாத்தி விடுறாரு. அப்ப அவர் பேர்ல உள்ள வண்டியை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கூடுதல் விலைக்கு நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறோம், கரெக்டா பேர் மாத்தி கொடுக்குறோன்றக்காண்டி தான் ஓனிஸ் வண்டி நம்மகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நேரில் வாங்க, உங்கள்கிட்டயே கொண்டு வாங்க, பெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2020 12ஆம் மாசம் வண்டி. 12ஆம் மாசம் வண்டி ராயல் என்ஃபீல்டு மிட்டியார் 350. மொத்தமே 10,000 கிலோமீட்டர் வண்டி, தெளிவான வண்டி. இந்த மிட்டியாருன்னு உங்களுக்கு அந்த லான்ச் பண்ண போறோம்னு சொன்னோன்னே போட்ட வண்டி இதுதான். ஸ்டார்டிங்ல போட்ட வண்டி TN 64 நம்பர், நம்ம மதுரை வண்டி, தெளிவா இருக்கு. ரெட் கலர் வண்டி, புக்கு படி பாத்தீங்கன்னா ரெட்டு தான். கஸ்டமர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காப்ல, அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்களேன். இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டைப்பான பேட்டர்ன் பெயிண்டிங். இந்த டைப் பெயிண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங் நீங்க அந்த ரெட்ல இதை கொண்டு வரதுக்கு உங்களுக்கு இந்த பினிஷிங், இந்த மோனோகிராம் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் இந்த பெயிண்டிங் மட்டும் 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரும். 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரும். ஆனா இந்த கஸ்டமர் சொல்றாப்ல 13 ரூபா சொல்றாப்ல. 13 ரூபா சொல்றாப்ல. வண்டி நல்லா தெளிவா இருக்கு, ரொம்ப ராயலா இருக்கு. இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் சொல்ற விலை இந்த 2020 மாடலுக்கு 10,000 கிலோமீட்டர் தானே ஓட்டியிருக்கேன். இதுவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில கொடுத்தா பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்காப்ல. வண்டி அவ்வளவு தரமா இருக்கு. இதுல எந்த வித குறைபாடுமே கிடையாது. அவர் கேட்கிற விலை 1,60,000 கேட்கிறாரு. 1,60,000 கேட்கிறாப்ல. கிளாசிக் ரேட்டோட கம்மியா கேட்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரிதான், நீங்க இந்த OLX இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2018 மாடல் கிளாசிக் இருக்குல்ல, அதே பாத்தீங்கன்னா மதுரை லொகேஷன்ல சில டீலர்ஸ்லாம் 1,79 போட்டிருக்காங்க 18 மாடல.
ஆனா அதையும் வந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர் விழிப்புணர்வு இல்லாம மாடலை பார்க்காம போய் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2015 மாடல் கிளாசிக்கு வெறும் 5000 கிலோமீட்டர் செட் பண்ணி வச்சிருக்கான் ஓடோமீட்டர் ரீடிங். அது எப்படி 5000 கிலோமீட்டர் ஓடும் 15லேருந்து இப்போ உள்ள வண்டி? ஏன்னா அந்த மாதிரி வைக்கிறாங்க, அதையும் போய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ புல்லட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கடைக்கு வாங்க, புல்லட்டோட மாடலை பாருங்க, வண்டியோட குவாலிட்டி பாருங்க, அதாவது ஓடோமீட்டர் ரீடிங் செக் பண்ணி பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்கும். நீ போஸ்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போறோம். இந்த வண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை SKR பிக்ஸ்ல இருக்கு. நேரில் வாங்க, எவ்வளவு பெஸ்டானாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் மிட்டியார்னு விளம்பரம் பார்த்து ஒரு வண்டி போய் ஒரு இடத்துல பாக்குறதுக்கு தான். இப்ப இந்த மிட்டியார் விளம்பரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட 5-6 மிட்டியார் நிற்கும். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இன்ஜின் சவுண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு 3 வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 வண்டியில உங்களுக்கு இன்ஜின் சவுண்ட் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ அதனால நேரில் வாங்க, நம்மகிட்ட பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்சான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நேரில் வாங்க, எவ்வளவு பெஸ்டா போனோம் பண்ணிக்கலாம். நீ போஸ்ட் பண்ணி சொல்றேன், ஆகஸ்ட் 29 2024 போடுறோம். இந்த மிட்டியாரோட மொத்த விலையே 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்ற விலை 1,60,000 ரூபாய் தான். வாங்க, பெஸ்டா பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2011 மாடல் ஹோண்டா சைனு. ஆனா இந்த வண்டியை நீங்க பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா 2011 மாதிரியே தெரியாது. வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு, அவ்வளவு தெளிவா இருக்கு. எல்லாமே பூசு போட்டாப்ல இந்த கஸ்டமர், கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணிருக்காப்ல. இன்ஜின்ல இருந்து இந்த வைசரு, இந்த மர்க்காடு எல்லாமே கம்ப்ளீட்டா பூசிட்டான். பாடி கிட்டு எல்லாமே பூசே போட்டாப்ல. ஃப்ரண்ட் டூம்ல இருந்து எல்லாமே ஓய் தான், எதுவுமே லோக்கல் ஜாமானுக்கு வேலை கிடையாது, எல்லாமே ஓய் போட்டிருக்காப்ல. வண்டி தெளிவா இருக்கு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 2011 மாடலு ஹோண்டா ஷைன். இந்த 2009 2010 2011 12 பாத்தீங்கன்னா வண்டி இன்னும் நல்லா இருக்கும். 13க்கு மேல வந்த வண்டி ஒரு டைப்ல இருக்கும். இது வண்டி நல்லா தெளிவா இருக்கு. ஓல்டு ஸ்டிக்கரு, ஹோண்டா ஷைனு, மதுரை வண்டி. இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் கேட்கிற வேலை இவ்வளவு தூரம் ரெடி பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு வண்டியை வாங்கி அப்படியே விற்கிறது வேற. அதான் நான் இன்னும் உங்களுக்கு வீடியோ எல்லாமே சொல்றோம். ஒரு வண்டியை வாங்கி 100 ரூபாய்க்கு மட்டும் வாட்டர் வாஷ் அடிச்சோம்னா எவ்வளவு நாள் விற்கலாம், புரியுதா உங்களுக்கு? 100 ரூபாய்க்கு மட்டும் வண்டியை வாங்கி ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி வாட்டர் வாஷ் அடிச்சோம்னா அவையிலே பாலிசி ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம என்ன ரேட்னாலும் விற்கலாம். ஒரு வண்டி ரெடி பண்ண வண்டியை எல்லாமே வேலை பார்த்து நம்பி நீங்க வேலைக்கு போகலாம், வெளியூருக்கு போகலாம், அவுட்டருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி வண்டியில விற்கிறது வேற, ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல இந்த கஸ்டமர் கேட்கற வேலை, இந்த கண்டிஷன்ல கஸ்டமர் கேட்கற வேலை 26,000 ரூபாய் கேட்கிறாரு. 26 தான் கேட்கிறாப்ல. இவ்வளவு ரெடி பண்ணி இந்த வண்டி ரெடி பண்ணதுக்கே ஒரு பில்லு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 மேல வச்சிருக்காப்ல. 12,000 மேல வச்சிருக்காப்ல. எல்லாமே பில்லோட இருக்கு. நேரில் வாங்க. இந்த 26 ரூபாயில இருந்து எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிக்கலாம். நம்ம சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் தான். அப்ப நான் சொல்றேன்னா இது ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான். இது ஒன்றும் ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு சரவணா ஸ்டோரோ இந்த மாதிரி கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளவு குறைக்கனாலும் குறைச்சு வாங்கி கொடுத்துடலாம். ஷோரூம் பீஸா இருக்கு வண்டியோட குவாலிட்டி பாத்துங்க. நீங்க நினைச்ச எவ்வளவு இந்த ரெடி பண்ண முடியாது, அந்த நல்லா குவாலிட்டியா இருக்கு. எல்லாமே பூஸ்டான், சீட்டு கவர், டேங்க் போச்சுல இருந்து எல்லாமே, நம்பர் பிளேட்ல இருந்து எல்லாமே பூஸ்டான். இன்னைக்கு போஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போறோம். அந்த வண்டி இருக்கு மாதிரி மதுரை SKR பிக்ஸ்ல இருக்கு. ஒரு 26 ரூபா பட்ஜெட்டுக்கு தெளிவான ஹோண்டா சைன், தெளிவாக எல்லாமே ரெடி பண்ண ஹோண்டா சைன் கிடைக்கிற கஷ்டம். ஸோ நேரில் வாங்க, இதுல இருந்து குறைச்சு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 350 கிலோமீட்டர் ஒண்ணு, 350 கிலோமீட்டர் ஒண்ணு, 2023 மாடலு ஹீரோ பேஷன் ப்ரோ எக்ஸ்டெக். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 180 கிலோமீட்டர் போட்டிருந்தோம், அது போயிருச்சு. ஒரு 150 கிலோமீட்டர் தான் அது ஓடி இருக்கு. அதனாலதான் வந்து மெக்கானிக்கோட வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க, சும்மா ஒண்ணு வாங்கல. இப்ப நம்ம வீடியோ சொல்றோம்னா நீங்க டைரக்டா வந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. 350 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா அப்படின்ற செக் பண்றதுக்கு உங்ககிட்ட எவ்வளவு திறமையான மெக்கானிக் இருந்தாலும் கூட்டு வந்து வண்டியோட குவாலிட்டியை பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. இதெல்லாமே 500 சிசி வண்டி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல இருந்து 350 கிலோமீட்டர் கணக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஓட்டிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மிஞ்சி போனா ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிருக்கலாம், அவ்வளவுதான். அதிகபட்சம் 1000 கிலோமீட்டர் அந்த வண்டியை ஓடி இருக்கும். வண்டி நல்லா தெளிவா இருக்கு, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இதான் பேஷன் ப்ரோல டாப் மாடல், 2023 மாடல், 2023 மாடல். முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED லைட்டோட வந்துடும். பேஷன் ப்ரோ தனியாக உங்களுக்கு மோனோகிராம்ல வந்துடும். வண்டி தெளிவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் டைப் இன்ஜின் தான். இந்த வெர்டிகல் டைப் இன்ஜின் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுண்டி ஓட்டுறாள், ஹை ஸ்பீட்ல ஓட்டுறாள், உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைமிங் சேனல் அடிக்கடி போகும். இது அதில் உள்ள டிராபேக். ஆனா நீங்க கரெக்டா ஓட்டுறாளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மீட்டர் ஃபுல்லி டிஜிட்டல் வந்துடும். மிச்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் டிஜிட்டல் தான், இது ஃபுல்லி டிஜிட்டல். வண்டி தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு உங்களுக்கு பெஸ்ட்டா சொல்ற வேலை 2023 மாடல் 350 கிலோமீட்டர் ஒன்று வண்டி, 350 கிலோமீட்டர் ஒன்று வண்டி உங்களுக்கு சொல்ற வேலை 68,500 சொல்றோம், 68,500 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது. அதுல இருந்து எவ்வளவு குறைக்குமா குறைச்சிக்கலாம். நீ போஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போடுறோம். உங்களோட ஓல்டு வண்டிகள், நான் பழைய மாடல் பேஷன் ப்ரோ வச்சிருக்கேன், பழைய ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கிறேன், நான் அப்கிரேட் பண்ணணும், இல்ல என் வண்டியை விற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா டைரக்டா வாங்க, பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணிக்கலாம். பார்க்கிங் செலவும் போட்டுக்கலாம்,
இல்ல உடனே விற்கனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். நீ போஸ்ட் போராட்டி என்ன சொல்றேன், ஆகஸ்ட் 29 2024 நேரில் வாங்க, பெஸ்டா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2020 மாடலு டிவிஎஸ் அப்பாச்சில ஆர்டிஆர் 160 4V. 4Vன்றது உங்களுக்கு 4 வால்வை குறிக்குது, 160ன்றது சிசியை குறிக்குது. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. 2020 மாடலு அப்படியே ஷோரூம் குவாலிட்டியா இருக்கு. ஷோரூம் குவாலிட்டியா தெளிவா இருக்கு. TN 84 நம்பரு, ராஜபாளையம் வண்டி. ராஜபாளையம் வண்டி தெளிவா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. 2 டயரு, செல்ஃபு, செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே பக்காவா இருக்கு. டூம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ஆகாம இருக்கு. முக்காவாசி பேர் அப்பாச்சில பாத்தீங்கன்னா டூம் ஸ்கிராச் பண்ணிடுறாங்க. இந்த கண்ணாடி பேக் சைட்லாம் ஸ்கிராச் பண்ணிடுறாங்க. இது பாத்தீங்கன்னா எதுவுமே வேணாம நல்லா தெளிவா இருக்கு. 160க்கு 180க்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 160 மைலேஜ் நல்லா தரும். ரீவேல்யூ பாத்தீங்கன்னா அதிகமா போகும். ஃபைனான்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்ல ஒரு டைமிங் செயின் மாத்தினாலும் சரி, என்ன மாத்தினாலும் சரி, ரேட் ரொம்ப கம்மியா வரும். 160 180 கொஞ்சம் கூடுதலா வரும், அவ்வளவு டிஃபரன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் ரீவேல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ 160 தான் பெஸ்ட். இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்டா சொல்ற வண்டியோட குவாலிட்டியை பாத்துக்கங்க, அவ்வளவு தெளிவா இருக்கு. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா சொல்ற வேலை. மார்க்கெட்ல 85 ரூபா சொல்லுவாங்க, இதுக்கு உங்களுக்கு பெஸ்டா சொல்ற வேலை வெறும் 76 ரூபா சொல்றோம். 76 ரூபா சொல்றோம். இன்னைக்கு ரேட்டுக்கு, இன்னைக்கு அப்பாச்சி எடுத்தீங்கன்னா உள்ள ரேட்டுக்கு பாதியோட கம்மியா சொல்றோம். 50% கம்மியா சொல்றோம். தெளிவான வண்டிக்கு. தெளிவான வண்டி எவ்வளவு நாள் விற்கலாம், ஓடாம இருந்தா அந்த வண்டி எவ்வளவு நாள் விற்கலாம், இல்ல நீங்க ஓட்டி போக பாதியில நின்றுனாலும் எவ்வளவு நாள் விற்கலாம். ஏன்னா இது தெளிவான வண்டி. இதை நீங்க நம்பி இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகலாம். அந்த அளவு நல்ல குவாலிட்டியா இருக்கு. 2 டயர்ல இருந்து எல்லாம் பக்கா பினிஷிங்ல இருக்கு. நீங்க போஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போறோம். இந்த வண்டி இருக்கு பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பைக்ஸ் இருக்கு. வேணுங்களோ கொஞ்சம் நேர்ல வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பாத்துட்டு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் புல்லட், பாயிண்ட் செட் புல்லட், விண்டேஜ் மாடல் புல்லட், பாயிண்ட் செட் புல்லட், 1990 மாடல். 1990 மாடலு தெளிவா இருக்கு. மதுரை வண்டி தான், தெளிவா இருக்கு. மதுரை வண்டி FC கரண்ட்ல இருக்கு. அதாவது இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எந்த புல்லட் எடுத்தாலும் சரி ரீஸ்டோர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. முக்காவாசியே ரீஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சிருக்காரு, ரீஸ்டோரே பண்ணல. இந்த மர்காட்ல இருந்து, பேக் மர்காட்ல இருந்து, இந்த பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங், ஓஇ பெயிண்டிங்கோட அப்படியே தெளிவா வச்சிருக்காப்ல. இது மோகன் ஒரிஜினல் தான். இது மோகன் ஒரிஜினல், எதுவுமே நான் ரீப்ளேஸ் பண்ணல. அப்படியே காமிங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரி கார்டுலாம் வலையிலே போட்டிருக்காங்க பாருங்க, வலையிலே போட்டிருக்காங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்கு. 1990 மாடலு பாயிண்ட் செட் புல்லட். ஸோ இந்த புல்லட்ல அதாவது உலகத்தில் உள்ள வண்டி எந்த வண்டினாலும் எடுத்துங்க, எதுலையுமே நியூட்ரலைசர்ன்ற லிவர் வராது. இந்த நியூட்ரலைசர்ன்ற லிவர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கியர்ல போயிட்டு இருந்தாலும் சரி, 4ஆம் கியர்ல போனாலும், 5ஆம் கியர்ல போனாலும், 3ஆம் கியர்ல போனாலும், போயிட்டு இருக்க போகும்போது நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா நியூட்ரல் லிவரை ஒரே ஒரு இறக்க இறக்குனீங்கன்னா நியூட்ரல்ல வந்துடும். ஸோ அதான் இதுல உள்ள ஸ்பெஷல். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறி வரும். கியர் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வரும், பிரேக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்துடும். பேக் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் நார்மலா வரும். இதான் உள்ள ஸ்பெஷல். அந்த நியூட்ரலைசர் லிவர் அப்படியே காமிக்கிற வந்து பாருங்க. அதாவது விண்டேஜ் புல்லட் பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன், மித்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இருக்கு பாருங்க. நீங்க எத்தனை கியர்ல போனாலும் சரி, ஒரு 4ஆம் கியர்ல வண்டி நிப்பாட்டினாலும் இதை ஒரே ஒரு இறக்கி விட்டீங்கன்னா நியூட்ரலுக்கு வந்துடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கியர் படி என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கியரை மேல இருந்து கீழே அமுக்குவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் கியரை கீழே இருந்து மேல போகணும், அப்படியே ரிவர்ஸ்ல வரும். உங்களுக்கு அந்த எபிசெட்ல எப்படி இருக்குமோ அதுல ரிவர்ஸ்ல வரும் கியர் பேட்டர்ன். தெளிவா இருக்கு. இந்த வண்டிக்கு உங்களுக்கு பெஸ்டா சொல்றேன், ரொம்ப பெஸ்டா சொல்றேன். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா OLX, Facebook எங்கனாலும் பாருங்க, FC கரண்ட்ல வண்டி தெளிவா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு அவங்க சொல்ற விலை 150, 140, 130 நோக்கம் போல ஒரு விலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோக்கம் போல நீங்க விலை சொல்ல போகும்போது நீங்க நேரில் போய் பார்த்து வண்டி பிடிச்சி நீங்க அடுத்து என்ன விலை கேட்டாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு உங்களுக்கு பெஸ்டா சொல்ற விலை ரொம்ப பெஸ்டா 96 ரூபா சொல்றோம். 96,000 இந்த வண்டி ஒர்த்து. 96,000 ஒருத்தான வண்டி. மிஸ் பண்ணிடுறாங்க, நேரில் வாங்க. இதுல இருந்து உங்களுக்கு குறைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை எஸ்கேர் பைக்ஸ்ல த புல்லட் வேர்ல்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. நேரில் வாங்க, எவ்வளவு பெஸ்டா பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, வாங்க பார்த்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.